ஆர்ம்டு கேங்ஸ்டர். எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருக்கோம். தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும். ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? அவன் மொத்தமே நான் முடிக்கிறேன். மா, நீ கூப்பிட்ட நம்பர்ல இருந்து தான் கால் வருது. பேசுமா. ஹலோ ஹலோ, சக்தி சக்தி, நான் கயல் பேசுறேன். கயல், எங்கடி இருக்க? நாங்க உன்னை தேடிக்கிட்டு இருக்கோம். உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? என்னால முடியல சக்தி. என்ன ஆச்சு? நான் எல்லாத்தையும் நேர்ல சொல்றேன். சக்தி, நான் இப்போ இன்னொருத்தர்கிட்ட போனை கொடுக்கறேன். அவர் லொகேஷன் சொல்லுவாரு. நீ போலீஸோட வந்து என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போ. என்னடி சொல்ற? காப்பாத்தி கூட்டிட்டு போகணுமா? ஆமா, உன்னை யார்கிட்ட இருந்து காப்பாத்தணும்? அந்த சிவசங்கரி தான் அவளோட அடியாளங்களை வச்சு ஒரு இடத்துல என்ன அடைச்சு வச்சிருக்கா. இது எந்த இடம்னு சரியா தெரியல. அவளோட அடியாளங்கள்ல ஒருத்தர் தான் எனக்கு உதவி பண்றாரு சக்தி. அவரோட குழந்தைக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்துனதுனால அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இது பண்றாரு. கொஞ்சம் சீக்கிரம் பேசுமா, யாராவது வந்துட போறாங்கம்மா. கயல் கயல், நீ எங்க இருக்கேன்னு மட்டும் சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். நான் அவர்கிட்ட போன் கொடுக்கறேன். குடு, நீ போன் கொடு. நீங்க அட்ரஸ் கொடுங்க. கொடுமா. ஹலோ, நீங்க உடனே லொகேஷனை ஷேர் பண்ணுங்க. 10 நிமிஷத்துல போலீஸோட வரேன். அம்மா, லொகேஷன் அனுப்பிச்சிட்டேன். அவங்க வந்துருவாங்கம்மா. உங்களை வந்து காப்பாத்திடுவாங்க. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. வெளியில போன பசங்க வர வந்துருவாங்கம்மா. அவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாடும். அதனால கொஞ்சம் சத்தம் போடாம அமைதியா இருக்குமா. நான் போறேம்மா. ஐயோ சார், எனக்கு தெரியாது சார், விட்டுருங்க சார். ஐயோ சொல்றியா? சொல்லு. சார் சார் சார், அவனை அடிக்காதீங்க சார். சார் சார், என் தம்பி தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றான்ல, அவனை அடிக்காதீங்க சார். சார், அவன் வலி தாங்க மாட்டான் சார், சின்ன பையன் சார். சொல்றா, உண்மையை சொல்லு. சொல்றியா இல்லையா? சார், வலிக்குது சொல்லு. சார். நீ உண்மையை சொல்றா, என்ன அடி வாங்குவ? சொல்றா. சொல்லு சொல்லு. எங்க 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 கெஞ்சி கேக்குறேங்க, என் குடும்பத்து மேல உள்ள கோவத்தை இந்த சமயத்துல காட்டாதீங்க. என் தம்பி தம்பி எதுவும் பண்ணலங்க. அவன் போய் சொல்ல மாட்டாங்க, அவனை விட சொல்லுங்க. உனக்கு அவ்வளவுதாண்டி மரியாதை? என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கியா? இவனால தான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த தெரிஞ்சு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இத பார், மரியாதை கண்ணு முன்னாடி நீ கதை போயிடு. இல்லனா நான் என்ன பண்ணுவேன் தெரியாது. போடி. எங்க போலீஸ்காரங்க எப்படி போட்டு அடிக்கிறாங்க தெரியுமா? கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க, அவனை விட சொல்லுங்க. என்ன இருந்தாலும் அவன் என் கூட பிறந்த தம்பிங்க. எனக்காகவாவது அவனை விட சொல்லுங்க. வாங்க. யாருக்காகவும் அவனை விட முடியாதுரி. இத பார், போலீஸ்காரங்க அடிக்கிறதோட விட்டுன்னு சந்தோஷப்படு. இல்ல நான் மட்டும் வெளியில இருந்திருந்தேன், அப்பெல்லாம் இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிருந்து வையேன், இவனை நானே நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டிருப்பேன்.